Hello students, welcome to Sai Aravind YouTube channel Land with Sai Aravind. நான் தான் உங்கள் சாய் அரவிந்த். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தானில் ரெக்ரெஷன் அப்படிம்பாங்க. இது தப்பு, இதாங்க ரைட்டு. ரெக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ரெக்ரெஷன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க, உங்களுக்கு பைத்தான் வருது, இல்லை ஸ்கூல் படிக்கிறீங்க பைத்தான் வருதுன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் that calls itself directly or indirectly to solve a problem. It is useful for tasks that can be broken into smaller identical subproblem. Recursive function must include a base case, a condition that terminates the recursion to prevent infinite execution. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷன் அதே கால் பண்ணிக்கணும். திரும்ப நம்ம எதுவுமே கால் பண்ண தேவையில்லை. அதுவே கால் பண்ணி ஆன்சர் வர வரைக்கும் கால் ஆகிட்டே இருக்கும். அந்த கொடுக்குற கண்டிஷன் வரைக்கும் கால் ஆகிட்டே இருக்கும். டைரெக்டாகவும் கால் ஆகும், இன்டைரக்டாகவும் கால் ஆகும். அது பார்ப்போம் என்ன அப்படின்ட்டு. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு டாஸ்க்கு, இந்த பெரிய டாஸ்க் இருக்குது, அது சின்னதாக நம்ம பண்ணணும் அப்படின்னா சின்னதாக அது ஒரு சின்னதாக பீசஸ் ஆக்கி, கோட் பீசஸ் ஆக்கி, அது திரும்ப இந்த ஒவ்வொரு ரெக்ரெஷனையும் திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷன் மஸ்ட் இன்க்ளூட். இதில் ரெண்டு இருக்குது. என்ன அப்படின்னா பேஸ் கேஸ், ரெக்ரெசிவ் கேஸ். ஒரு ரெக்ரெசிவ் ஃபங்க்ஷனில் ரெண்டு கேஸ் இருக்கும், பேஸ் கேஸு, ரெக்ரெசிவ் கேஸு. பேஸ் கேஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கண்டிஷன் இன்ஃபினைட் லூப்புக்கு போகாமல், இன்ஃபினைட் லூப்புனா அது பெசாட்டு ரன் ஆகிக்கிட்டே இருக்கும், நிற்காமல், அப்படி ஆக விடாமல் தடுக்கும். ரெக்ரெசிவ் கேஸ் நம்மளோட அந்த ஒரிஜினல் கேஸ் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்குற அந்த ஆர்குமெண்ட் அப்படின்னா இன்ஃபர்மேஷன், ஃபங்க்ஷன் நேம்குள்ளே கொடுப்போம் இன்ஃபர்மேஷன், பேராமீட்டர்ஸ் அப்படிம்பாங்க. அது திரும்ப கால் ஆகுறதுக்கு நம்ம இதில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்ப்போம். மோஸ்ட்லி ரெக்ரெஷன் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க, அடுத்து நம்பர்ஸ் கண்டுபிடிக்க, என் நம்பர்ஸு, அடுத்து இந்த ட்ரீஸு எல்லாமே இருக்குல்ல நம்ம பைத்தானில், அதெல்லாம் இப்போ போக தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு பேசிக்காக என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கலாம் ரெக்ரெஷன் வச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்கேன், டெஃப் ஃபேக்டோரியல் என் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெஃப் நம்ம ஃபங்க்ஷன் வீடியோ போடுறேன் பாருங்கள். என்ன அப்படின்னா, டெஃப் ஒரு கீவேர்டு. டெஃப் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு. இதை கொடுத்து தான் நம்ம ஃபங்க்ஷனே கொடுக்க முடியும். இது ஃபங்க்ஷன் நேம், ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம். இது தான் ஆர்குமெண்ட் பாங்க, பேராமீட்டர்ஸ்பாங்க. இது நம்ம இதில் தான் கொடுக்கணும், பேரந்தீசிஸில் கொடுத்தா அது என்னது ஃபங்க்ஷனு. அடுத்து இந்த ரெண்டு கோலன் கொடுத்தா தான் அது ஃபங்க்ஷன். இப்போ டெஃப் ஃபேக்டோரியல் என் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ இஃப் லூப், இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் n = 0 இருந்தது இல்லை அப்படின்னா, n 1 இருந்தது அப்படின்னா நீ ரிட்டன் 1 ரிட்டன் பண்ணு, இல்லை அப்படின்னா எல்ஸு, இல்லை அப்படின்னா ரிட்டன் n இன்ட்டு ஃபேக்டோரியல் n-1 அது ரிட்டன் பண்ண அர்த்தம். இதில் இதுதான் நம்மளோட பேஸ் கேஸ். இது நம்மளோட ரெக்ரெசிவ் கேஸ். இதில் டைப்ஸஸ் இருக்குது, டைப்ஸஸ் ஆஃப் ரெக்ரெஷன் அப்படின்னு. டைரக்ட் ரெக்ரெஷன், இன்டைரக்டு, டெய்லு, ஹெட்டு, அடுத்தது லீனியர் ரெக்ரெஷன், பைனரி ரெக்ரெஷன், அடுத்து மல்டிபிள் ரெக்ரெஷன், நெஸ்டட் ரெக்ரெஷன் இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இது அடுத்த மாடல். என்ன அப்படின்னா, டெஃப் ஃபங்க்ஷன் டெஃபைன் பண்ணியிருக்கோம். எஃப் ஃபங்க்ஷன் நேமு, என் ஆர்குமெண்ட்டு, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல். எஃப் ஃபேக்டோரியல், இந்த இடத்துல எஃப் அப்படின்னா ஃபேக்டோரியல்னு அர்த்தம். இது என்ன அப்படின்னா, நம்ம கமாண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல. இது நம்ம பைத்தான் ப்ரோக்ராமில் அந்த இன்டர்ப்ரிட்டர் அது எடுத்துக்கூடாது.
இஃப் n is equal to 0 or n is equal to 1, இது வந்து பேஸ் கேஸு. ரிட்டன் 1, ரிட்டன் n into f, n into f, n minus 1 ரெக்கரசிவ் கேஸ். இது இருந்தால் இது வந்து நம்ம இந்த பேஸ் கேஸ் தான், இந்த பேஸ் கேஸ் தான் நம்மளை வந்து காப்பாற்றும். இப்போ வந்து தானாகவே நம்மளுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் ஃபங்க்ஷன், அது பெருசாக போயிட்டே இருக்கும் நிற்காமல். அது வந்து அதை காப்பாற்றுறதுக்கு இந்த இதை வந்து அப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த பேஸ் கேஸ். இது வந்து நம்மளோட கேஸ். இது நம்ம கொடுக்காம இருந்தால் அது பெருசாக ரன் ஆகிட்டே இருக்கும். printf5 இது வந்து அவுட்புட் என்ன வரும், 120 வரும். இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ரெக்ரெஷனோட அட்வான்டேஜஸ் வந்து க்ளீனாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், க்ளீன் கோடாகவும் இருக்கும், க்ளீனாகவும் இருக்கும். அது வந்து நேச்சுரல் ஃபார் டிவைட் அண்ட் கன்குவர், டிவைட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். ரெடியூஸ் ரிடன்டன்சி அப்படின்னா இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் நமக்கு என்ன பண்ணுறது. திரும்ப திரும்ப அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ண தேவையில்லை, அதே கால் ஆகும். டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஹை மெமரி யூசேஜ், நிறைய மெமரி யூஸ் ஆகும், ஸ்லோவராக இருக்கும் பெர்ஃபார்மன்ஸு, ஹார்டு டு டீபக், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு. ரெக்ரெசிவ் லிமிட் எவ்வளோ அப்படின்னா 1000 கால்ஸ் ஒன்லி, 1000 டைம் தான் கால் ஆகும், அவ்வளோதான். இது வந்து டைப்ஸ் என்ன அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் ரெக்ரெஷன் இது அப்போல பார்த்துதான். டைரக்ட், இன்டைரக்ட், டெய்லு, ஹெட்டு, லீனியரு, பைனரி, மல்டிபிள், நெஸ்ட்டு. டைரக்ட் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப், அதே அது கால் பண்ணிக்கிறோம். டைரக்ட் அது வந்து டைரக்டு. இன்டைரக்ட் இதை வந்து இம்மூட்டபிள் அப்படிம்பாங்க. என்ன அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் கால் ஈச், அது 2 ஃபங்க்ஷன் அது கால் பண்ணிக்கிறோம். இது எப்படி டெய்ல் அப்படின்னா ரெக்ரெஷன் கால்ஸ் இந்த லாஸ்ட் ஸ்டெப், லாஸ்ட்டு தான் ரெக்ரெஷன் கால் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஹெட் அப்படின்னா ரெக்ரெஷன் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கால் ஆகும். அதுக்கப்புறம் லீனியர், இது என்ன அப்படின்னா 1 ரெக்ரெஷன் அட் அ டைம், ஒரு ரெக்ரெஷன் தான் ஒரு டைம் கால் ஆகும். மைனர் வந்து 2 ரெக்ரெஷன் அட் அ டைம். மல்டிபிள் மோர் தென் 2 ரெக்ரெஷன் கால்ஸ். நெஸ்டட் அப்படின்னா ரெக்ரெஷன் கால் இன்சைட் அனதர் ரெக்ரெஷன் கால். இதுதான் அவுட்புட்டு. அந்த இதுக்கு 1 1 2 2 இந்த இதில் வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்படி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இந்த இதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு இப்படி தான் அவுட்புட் வரும்.